ஒரு வழியாக லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நம்ம தளபதி விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்க போகிற படத்தோட ஆரம்பகட்ட வேலைகள்லாம் தீவிரமாக முடிவடைய போகுது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னே தெரியலன்னு. ஒரு வழியாக சந்தீப் கிஷன்ற கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நம்ம தமன் தான். இந்த அறிவிப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கு தற்காலிகமாக ஜேசன் சஞ்சய் 1 அப்படிங்கிற பேரை வச்சுக்கோங்க. எப்பா சந்தீப் கிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 படங்களுமே நடித்த ஒரு ஹீரோ, 10-15 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அவர் பேரை சொல்லி தானே அந்த படத்தோட அந்த எண்ணிக்கை நம்பரை சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு முதல் படம் இயக்கிற ஒரு நபர் அவருக்கு வந்து அந்த படத்துக்கு ஜேசன் சஞ்சய் 1ன்னு வைக்கிறது இதெல்லாம் ஓவர் ஜால்ராவா இல்லை. விஜய் மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு சலுகைலாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சினிமா ஆர்வலர்கள் ஒரு பக்கம் திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஜேசன் சஞ்சய்க்கு 10 கோடி சம்பளம் அப்படிங்கிற தகவலை எந்த புண்ணியவான் கிளப்பி விட்டான்னு தெரியல. அது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாகி அதுவும் காண்டாகி லைக்காவை போட்டு பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காங்க. முதல் பட டைரக்டருக்கு 10 கோடி சம்பளமா? உங்களுக்குலாம் அநியாயமாக தெரியல? விஜய் பையன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா அப்படிலாம்? ஆனால் நாம் விசாரித்த போது தான் உண்மை தெரிந்தது. 10 கோடிங்கிறது ஜேசன் சஞ்சயோட சம்பளம் கிடையாது, இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட்டு 10 கோடியா. ஸோ முதல் பட டைரக்டருக்கு 10 கோடிங்கிறது உண்மையுமே அதிகம் தான். பட் இருந்தாலும் சஞ்சயோட சம்பளமே 10 கோடி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்கவே இல்லை. இது வந்து திட்டமிட்டு ஹேட்டர்ஸால் கிளப்பி விடப்பட்ட வதந்தி அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே. இப்போ இந்த படத்தோட நிலவரம் தான் என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, நடத்த போகிறாங்க. ஸோ ஷூட்டிங் எப்போ அப்படின்னா பொங்கலுக்கு அடுத்த நாளே இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கலாம். இந்த படம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து ஷூட் செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். 2 லாங்குவேஜ் ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சந்தீப் கிஷனுக்கு தெலுங்குலேயும் ஒரு பெரிய அளவுக்கு மார்க்கெட்னாலும் ஓரளவு போதுமான மார்க்கெட் இருக்குது. ஸோ அதுக்காகவே ஒரே டைமில் 2 டைமும் ரிலீஸ் பண்ணிடலாங்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு அறிமுக வெற்றி படமாக நம்ம ஜேசன் சஞ்சய்க்கு அமைய போகுது அப்படின்னு.